என் வாழ்க்கையில இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் கேபிள் கார் போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு செல்ஃபி. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரில் இந்த பில்டிங் இருக்குல்ல, அந்த பில்டிங்லேருந்து நாங்கள் இங்கே ஆப்போசிட் இருக்கோம். அந்த ட்ரிப் ஒன் வே ட்ரிப் எடுத்தோம். அதான் நீங்கள் பார்க்குறீங்க. இங்கேருந்து நான் வந்து பிக்சர் கேப்சர் பண்ணியிருக்கேன். இதோ அந்த பில்டிங்லேருந்து இங்கே வந்துருக்கேன். இதான் என்ட்ரன்ஸ், ஸ்டார்டிங் கேட் ஓப்பன் ஆகி உள்ளே நம்ம காருக்குள்ளே ஏறுற இடம் இது. இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி அந்த ஸ்டேடியம் இருக்கா, அங்கே போயிருக்கோம். நாங்கள் ஒன் வே ட்ரிப் எடுத்து போயிட்டு அங்கேருந்து இன்னொரு பிளேஸுக்கு போகிறோம். நாங்கள் மீடியா சென்டர்னு ஒரு பிளேஸு. ஆக்சுவலாக அதுக்கு டிக்கெட்லாம் எடுத்தாச்சு. அதை ஆக்சுவலாக 5 o'clock புக் பண்ணியிருந்தோம். நாங்கள் வந்து 5 o'clock அங்கே ரீச் ஆகணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு இங்கே வந்ததே லேட்டு தான். இங்கே வந்துட்டு அப்புறமா நாங்கள் போகணும்னு சொல்லிட்டு சரி இங்கேருந்து ஒன் வே ட்ரிப் எடுத்தால் அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு மெட்ரோ இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே ஏறி அப்படியே நாங்கள் மீடியா சென்டருக்கு போவோம். இங்கே பாருங்கள், ஜிப் லைனில் போகிறாங்க. நல்லா இருக்குல்ல? இந்த கேபிள் காரில் விட அந்த ஜிப் லைன் இன்னும் கொஞ்சம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், நல்லா த்ரில்லிங்காக இருக்கும் போல். கீழே வர ரிவர் ஓடுது, மாஸ்கோ ரிவர். கீழே போட்டு எல்லாமே இருக்குது. நம்ம என்ன போகலாம், ஆனால் டைம் இருந்தால் போகலாம். நாங்கள் ஆனால் போகல இந்த வாட்டி. நம்ம செயின்ட் பீட்டர்பர்க்கில் போனோம் நாங்கள். போட்டிங்லாம் செம்மையாக இருந்துச்சு. அது சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். அது இதுவும் நல்லா இருந்துச்சு. இந்த கேபிள் கார்லாம் நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் போகிறேன். சூப்பராக இருக்கேண்ணா. நான் நினச்சேன் இங்கேருந்து அது சீக்கிரமாக போயிடும், கேபிள் காரு ஃபாஸ்ட்டாக போயிடும்னு நினச்சேன். ஆனால் அந்த ஃபாஸ்ட்டாலாம் போகல. கொஞ்சம் சில நேரம் மேலே போயிட்டு டக்குன்னு கீழே இறங்குவோம். அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக போகும்போதெல்லாம் ஸ்லோவாக தான் போயிட்டு இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சம். அந்த மணி ஆனால் நாங்கள் போன டேக்கு வந்து டிக்கெட் காசு வந்து கம்மி தான். சண்டேலாம் அதிகம்னு நினைக்கிறேன். நாங்கள் போனோம் 120 தான் நினைக்கிறேன். ஒன் வே தான் எடுத்தோம். 120 தான் ரூபிள்ஸு. கம்மியாக தான் இருந்துச்சு நாங்கள் போகும்போது. இந்த சைட்லேருந்து பார்த்தாலே எல்லா பில்டிங்லாம் தெரியுதா. நாங்கள் அந்த கேபிள் காரில் போகும்போது அந்த பிஸ்னஸ் சென்டர் ஃபுல்லாகவே தெரிஞ்சுது எங்களுக்கு. நல்லா இருந்துச்சு பார்க்கவே வியூலாம். ஆக்சுவலாக ஸ்டூடெண்ட் டிஸ்கவுண்ட் கூட இருக்குது. அந்த ஸ்டூடெண்ட் கார்டு காட்டினா டிஸ்கவுண்ட் போடலாம். அதான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆன ப்ரைஸ் தான் அந்த 120 ரூபீஸ். அப்புறமா நாங்கள் எங்கே போனோம்னா அந்த ஆப்போசிட் ஸ்டேடியம் இருக்குல்ல, அங்கே போய் இறங்கி அங்கேருந்து ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆக்சுவலாக அங்கே இருக்க மெட்ரோ ஸ்டேஷன் தான் ஸ்பேரோவெல்ஸ் மெட்ரோ ஸ்டேஷனு. நாங்கள் இந்த பில்டிங் ஒன்று இருந்துச்சா, அங்கே வந்து தான் ஏறினேன். அது வந்து பஸ் ஸ்டாப் இறங்கணும். பஸ்ஸில் வந்து இறங்கினாங்க. அது வந்து யூனிவர்சிட்டி க்ளோஷர்னு ஒரு இடம், யூனிவர்சிட்டி ஸ்கொயர். அங்கேருந்து இறங்கி தான் நாங்கள் ஆப்போசிட்டுக்கு போகிறோம் ஒன் வே ட்ரிப்பில். கீழே வந்து போயிட்டுருக்கு போட்டு. ஆனால் செம்ம வெயில். எப்படி வெயில் அடிக்குது பாருங்கள். இந்த சைடில் வியூ பாருங்கள், பிஸ்னஸ் சென்டர் வியூ. ஆக மொத்தம் என்ஜாய் பண்ணோம் ஃபுல் ட்ரிப்பையும் நாங்கள். ஆமாம், அடுத்து எங்கே போகிறோம் நம்ம?